நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல. இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் தான் பிளான் பண்ணேன். ஒரு பார்ட் வந்து நான் உப்புமா மாதிரியும், இன்னொரு பார்ட் வந்து நான் பாயாசம், அவல் பாயாசம் மாதிரி செஞ்சிடலாம், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக ஆகிடும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் வந்து அவலை வறுத்துட்டு முந்திரியெல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம்லாம் சாட்டே பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சு அவளையும் எடுத்து பிழிஞ்சு போட்டு அதை ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பவுலை எடுத்துகிட்டு பால் நல்லா காய்ச்சணும், சுண்டை காய்ச்சிட்டு இந்த வறுத்த அவலும் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அதுவும் நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நான் வெல்லம் தனியாக காய்ச்சி வச்சிட்டேன். ஸோ வெல்லம் போட்டு செஞ்சேன், இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றனால நான் வெல்லம் போட்டு பிளான் பண்ணேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான், அது போட்டுட்டு நான் நல்லா அவலில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பக்கம். அவலில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் வந்து இம்யூன் சிஸ்டம் வளர்க்கும், விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ விட்டமின் சி ரிச் ஒரு இதுதான் இந்த டிஷ் தான் இந்த அவல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அவல் உப்புமா. தென் இந்த ஸ்நாக்ஸ்க்கும் ஆகுது, கொஞ்சம் பாயாசம் ஸ்கூல் கொடுத்து விடலாம் அப்படின்ற பிளானில் பண்ணிட்டேன். மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சும்மா ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணினேன். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சைட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஆப்வியஸாக இது தான், ஆனியன் ரைத்தா தான் பண்ணேன். வேறு எதுவும் பண்ணல, ரொம்ப சிம்பிளாகிடுச்சு இன்றைக்கி லன்ச் மெனு. அதை வீடியோ எடுக்க முடியல, அது பரிமாறினது கூட. ஸோ இன்றைக்கி லன்ச்சு எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சுது, பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்படி தான் முடிஞ்சிச்சு. ரொம்ப பொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு குக்கர்லேயே வச்சாச்சு, ஆனாலும் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து ஆப்வியஸாக தோசை வித் தேங்காய் சட்னி பண்ணேன், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.